குமுதம் வளர்ந்தது. ஜானகி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை என்கிற விஷயம் அந்த வட்டாரத்தையே ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. நல்ல உயரமும் அதற்கேற்ற பருமனும் பரங்கி பழம் போல் தளதளவென்ற உடலும் கொண்ட கம்பீரம் வாய்ந்த அந்த அம்மாளிடம் அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்து வந்தது. பாண்டியத்தில் கணவனை இழந்த ஜானகி அம்மா பள்ளி ஆசிரியராக பணியாற்ற ஓய்வு பெற்றுவிட்டாள். தன் வயிற்றுக்கு கூட சரியாக சாப்பிடாமல் பணத்தை மிச்சப்படுத்தி அதை வட்டிக்கு கொடுப்பதில் அந்த அம்மாளுக்கு தனி விருப்பம். 10 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு திருப்பி வாங்கும்போது 11.25 ரூபாயாக பார்க்கையில் அவளுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். வட்டிக்கு விட சுபாவம் அவளிடம் அளவுக்கு மீறியே வளர்ந்து விட்டது. வீடு நிறைய பாத்திரங்கள், நகைகள், மர ஜாமான்கள் என்று சேர்த்து விட்டாள். பெரிய வீடு ஒன்று வாங்கியாகிவிட்டது. அவ்வளோ பெரிய வீட்டில் உழுவி வர குழந்தை குட்டிகள் யாரும் இல்லை. தூசப்படியாமல் ஒவ்வொரு பொருளையும் துடைத்து வைத்து பார்த்து பூரித்து போனால் அவள். ஒரு சமய பொழுதுக்கு யாராவது வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று கூசாமல் சொல்லி அனுப்பிவிடுவாள். ஒரு பொருளை யாருக்காவது கொடுப்பதில் தனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா என்று சிந்திப்பதிலே அவளுடைய வாழ்க்கை கழிந்து வந்தது. அவளிடம் வட்டி கடன் வாங்குவதற்கென்றே தியாகராஜன் என்கிற ஏழை பிறந்திருக்க வேண்டும். சட்ட சவளையமாக வீடு நிறைய குழந்தைகளை கொடுத்த கடவுள் பொருள் விஷயத்தில் தன்னுடைய கருணையை அவருக்கு வழங்கவில்லை. அந்த மனிதருக்கு மாத சம்பளம் என்று 80 ரூபாய்களே ஏதோ ஒரு கம்பெனி படி அளந்து வந்தது. இனிப்பை மொய்க்கிற ஈக்களை போல ஸ்டோர் என்ற பேரில் கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தான். புலிக்கூண்டு சைசுதான் அவனுடைய வீடு. 15 ரூபாய் வாடகை என்று அந்த புலிக்கூண்டுகள் கொடுத்தது போக எஞ்சி இருந்த பணம் எதற்கு காணோம்? வறுமை என்கிற மீள முடியாத நரகத்தில் அழுந்தி கிடந்த தியாகராஜனுக்கு ஜானகி அம்மாள் பர தேவதை போன்று காட்சியளித்தார். சம்பளம் வாங்கிய அடுத்த நாளே பணப்பொய்யை தலைகீழா உதறினாலும் ஒரு நையா பைசா கூட அதில் மீதி இருக்காது. அப்பொழுது அஞ்சல் ஒன்று அபயம் தந்து வட்டிக்கு கடன் கொடுத்து அவரை ஆதரித்து வந்தாள் ஜானகி அம்மாள். கம்பெனியில் வருஷா வருஷம் கொடுக்கும் போனஸ் வட்டியுடன் ஜானகி அம்மாளிடம் போய் சேர்ந்துவிடும். போனஸை பற்றி அவர் எந்த விதமான கிளர்ச்சியிலும் பங்கு பெறுவதில்லை. காரணம், எத்தனை அதிகமாக வந்தாலும் வட்டையும் அசலுமாக அதை அடையப் போகின்றவள் ஜானகி அம்மா தானே என்று தீர்மானித்து அவர் கம்பெனி சிப்பந்திகளுடன் அந்த விவகாரங்களில் சேராமலேயே இருந்து விட்டார். அதனால் நல்ல பேரும் அவருக்கு கிடைத்தது. காலத்துக்கு பிறப்பை பற்றியும் இருப்பை பற்றியும் தேவை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் கவலை கிடையாது. தியாகராஜரின் மூத்த பெண் குமுதா மதமெதவென்று வளர்ந்து திருமணத்துக்கு தயாராக நின்றாள். கந்தல் பாவாடையும் நைந்து போன தாவணையும் அவள் வளர்ச்சியை அதிகமாகவே காட்டின. பெண்ணுக்கு வயதாக கொண்டு வருவதை அவர் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அவர் கவனிக்கவில்லை என்று அவர் மனைவி சாவித்திரி அனாவசியமாக அவர் மீது குற்றச்சாட்டினாள். உங்களுக்கு எதில்தான் பொறுப்பு இருக்கிறது? நான் தான் 25 வருஷமாக பார்க்குறேனே. வாயை திறக்காம கல்லூரி மங்களை போல் அந்த கடங்காரனுக்கு உழைத்து வருகிறீர்கள். ஆங்காங்கே சம்பள உயிர் கேட்டு எல்லாரும் பெறவில்லையா என்ன என்று அவள் சரண் தொடுக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு தன் மகள் கல்யாண விஷயமாக முதலாளியை கண்டு பண உதவி கேட்கும் அளவுக்கு தைரியம் ஏற்பட்டது. முதலாளி தெய்வாதீனமாக தியாகராஜனின் பெண் குமுதாவின் கல்யாணத்துக்கு தாராளமாக பண உதவி செய்தார். 1000 ரூபாய்களை முழுசாக கண்ட தியாகராஜன் வரன் தேடி முடித்து வீட்டிற்கு இருந்த பொட்டுப்பொடி தங்கத்தை செய்து நகைகள் என்று செய்து ஒரு வழியாக கல்யாணத்தை முடித்து பெருமூச்சு விட்டார். அடுத்த மாதம் தியாகராஜ சம்பளம் வாங்கும்போது முதலாளி 60 ரூபாயை அவரிடம் கொடுத்துவிட்டு மாதம் 20 ரூபாயாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 1000 ரூபாயை ஈடு செய்யப்படும் என்பதை தெரிவித்த போது தியாகராஜனின் கண்கள் இருண்டன. கல்யாணத்துக்கு அடுத்தாற்போல் பண்டிகை பருவங்கள் நெருங்கி வந்து கொண்டிருந்தன. ஒவ்வொன்றையும் சமாளிக்க ஜானகி அம்மாளின் உதவியை நாடினார் அவர். கடன் வாங்கி அதை திருப்பி கொடுப்பதற்கும் சில நற்குணங்கள் அமைய வேண்டும். சொன்ன வார்த்தையை தட்டாமல் அதன்படி நடந்து வந்த தியாகராஜனிடம் ஜானகி அம்மாளுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்து வந்தது. வீட்டில் மன நிம்மதியாக வளைய வந்த ஜானகி அம்மாளுக்கு திடீரென்று வியாதியாக படுத்து கிடந்தாள். 2 தரம் மயக்க வந்து விட்டது. மயக்க தெளிந்த பிறகும் அவளுக்கு நினைவு சரியாக இல்லை. நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாமையால் தியாகராஜன் தம் மகள் குமுதாவை ஜானகி அம்மாளுக்கு உதவியாக அனுப்பியிருந்தார். லேவாதேவிக்காரர்கள் நண்பர்கள் என்று பொழுது விழுந்து
அஸ்தமிப்பதற்குள் பலர் ஜானகி அம்மாளின் வீட்டுக்கு வந்த வண்ணமாக இருந்தனர். குமுதாவும் அவளுக்கு முகம் கோணாமல் பணிவிடை செய்து கொண்டுதான் இருந்தாள். பெரியவர்களுக்கு தொண்டு செய்தால் இன்ப வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கிட்டும் என்று பெரியவர்கள் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு குமுதா பக்தியுடன் நடந்து கொண்டாள். அவளுக்கு கல்யாணமான அதாவது 1 வருஷ காலத்துக்கு பிறகு ஒரு தடவை கூட அவள் கணவன் மாமியார் வீட்டுக்கு வரவில்லை. கல்யாணத்தின் போதே சம்மந்தி வீட்டாருக்கு ஏகப்பட்ட குறைகள். காஃபியிலிருந்து கல்கண்டு வரையிலும் அவர்கள் குற்றம் வளர்ந்து கொண்டே போயிற்று. குமுதா மலர் போல் மலர்ந்த முகத்துடன் தந்தையின் வறுமையிலும் துன்பங்களை பங்கு கொண்ட குமுதா தன் கணவர் வீட்டாரின் குணத்தைக் கண்டு வாடி வதங்கினாள். அடைய வேண்டிய அன்பை அடைந்தால் போதும் என்று நினைத்து தன் கணவனிடமிருந்து ஏதாவது கடிதம் வராதா என எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். பண்டிகைகளும் பருவங்களும் மக்களின் வாழ்க்கை மலர வைத்து கொண்டு சென்றன. ஜோடி ஜோடியாய் மணமான தம்பதிகள் படம் காட்சிகளுக்கும் விழாக்களுக்கும் போவதை பார்த்து பொறுமினாள் குமுதா. தியாகராஜன் தானாகவே மாப்பிளைக்கு கடிதம் எழுதினாள். தன் சக்திக்கேற்ப சீர சிறப்புடன் மகளை அழைத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தாள். அதற்கு வந்த பதில் அவரை சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க வைத்தது. வடக்கே 200 ரூபாய் சம்பாதிக்கும் தன் உண்மையான அந்தஸ்தை அவர் உணரவில்லை என்றும், அவர் பெண்ணின் அழகை பார்த்து மணந்து கொண்ட தன்னையே நொந்து கொள்வதாகவும் அவன் எழுதியிருந்தான். குறைந்தது 500 ரூபாய்களுக்கு குறையாமல் சீர்வரிசைகளுடன் கல்கத்தாவுக்கு வர விருப்பமானால் வரலாம் என்று குறிப்பிட்டிருந்தான். கோபமும் வருத்தமும் கொப்பளிக்க அவர் கடிதம் வந்த அன்று சாப்பிடாமலே வேலைக்கு போய்விட்டார். மாலை வீடு திரும்பியது ஜானகி அம்மாள். அவர் மயக்கமாக இருப்பதாக தகவல் கிடைத்தது. குமுதாவும் அந்த அம்மாளை கவனித்துக்கொள்ள அங்கே அனுப்பப்பட்டாள். பணத்தை 1க்கு 10ஆக பெருக்குவதில் அதை தர்மமாக விருத்தி செய்து தர்மமாக செலவு செய்தில் கிடைக்கும் திருப்தி வேறு வழிகளில் கிடைப்பதில்லை. ஏழை தியாகராஜன் ஜானகி அம்மாளிடம் வாங்கும் ஒவ்வொரு ரூபாயும் 2 நாள் குட்டி போட்டுக்கொண்டு அவளிடம் திரும்பிய பொழுது கழிப்பில் அந்த அம்மாள் அம்மாறி வட்டிக்கு கொடுத்து வாங்குவதில் ஒரு ஆனந்தத்தை கண்டார். சேர்ந்த பணத்தை வைத்து ஏராளமான நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், ரொக்கம், மன என்று மேலும் சேர்ப்பதில் கருத்தாக இருந்தாள். அவள் கனவிலே நனவிலும் பணம் ஒன்றுதான் குறிக்கோளாக இருந்து வந்தது. பிறருக்கு வட்டி இல்மல் கொடுப்பது என்கிற விஷயமே ஜானகி அம்மாளுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையும் பொண்ணும் பொருளும் சதை என்று இருமாந்திர ஜானகி அம்மாளின் உடலில் நாளடைவில் வாட்டம் ஏற்பட்டது. திடீர் என்று தலை சுற்றலும் மயக்கமும் ஏற்பட்டன. அவள் எதிரே கண்ணாடி பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வெள்ளி ஜாமான்களும் புடவைகளும் அவள் இதுவரையில் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை சான்றாக விளங்கின. அவைகளின் பளபளப்பும் பகட்டும் இம்மையாளவும் மாறவில்லை. ஆனால் ஜானகி அம்மாள் மாறிவிட்டால். தோல் சுருங்கி நரை கன்று வற்றி உலர்ந்து போய் கண்களில் கருமணி சற்றே ஒளி இழந்து வயோகத்தை அடைந்து விட்டாள். அவளும் ஒரு காலத்தில் அவைகளைப் போல் பளபளவென்று இருந்தவள்தான். அவளுடைய காலம் ஓடி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது. அவைகளுக்கு இன்னும் தேவை ஏற்படவில்லை. தன்னுடைய தேவை பற்றி சிந்தித்த ஜானகி அம்மாள் தன் எதிரில் வளர்ச்சியின் உருவமாக உட்கார்ந்திருக்கும் குமுதாவை பார்த்தாள். குமுதா படுத்திருந்த ஜானகி அம்மாளின் முகத்துக்கு நேராக குனிந்தாள். மாமி, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஜானகி அம்மாள் தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டாள். அருகில் ஒரு சிறு மேஜையின் மீது மருந்து புட்டிகள், ஆரஞ்சு பழங்கள் முதலியன வைக்கப்பட்டிருந்தன. திடீரென தனக்கு என்ன வந்து விட்டது என்பதே அவருக்கு புரியவில்லை. குமுதா திரும்பவும் மெதுவான குரலில், மாமி, ஏன் அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். என் உடம்புக்கு என்னம்மா? எத்தனை நாட்களாக நான் இப்படி படுத்திருக்கிறேன் என்று கேட்டாள் ஜானகி அம்மாள். குமுதாவுக்கு அந்த அம்மாளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. ஒவ்வொருவரையும் தோரணையிடம் அதட்டி உருட்டி வேலை வாங்கி கொடுக்கல் வாங்கலில் சற்று விட்டு கொடுக்காமல் கராராகவும் இருந்தவள் 2 நாட்களில் எப்படி ஒடுங்கி கிடுகிறாள் என்பதை நினைத்து வியந்தவாறு உட்கார்ந்திருந்தாள். குமுதா கட்டலில் படுத்திருந்த ஜானகி அம்மாளின் கண்களிலிருந்து ஊற்று போல் கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. மயங்கி கிடந்த அந்த 2 நாளும் அவள் உள் உணர்வு விழித்து கொண்டுதான் இருந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் கிடந்த அவள் தன் உள்ளுணர்வு கேட்கும் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். யாருக்காக வாழ்ந்தாய்? எதற்காக வாழ்ந்தாய் என்று மனம் பெருங்குரல் கொடுத்து அவளை ஏசும்போது அவள் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. மூச்சு துரத்தி வாங்கியது. யாரோ அவளை ஊசியால் குத்துவதும் தெரிந்தது. மனதோடு போராடிவிட்டு அன்றுதான் அவள் கண் விழித்து குமுதாவை பார்த்தாள். குமுதா, உன் அப்பா ஏன் இந்த வீட்டு பக்கமே வரவில்லை என்று நீளமான குரலில் கேட்டாள் அவள். காலையில் கூட வந்திருந்தார் மாமி. நீங்கள் மயங்கி கிடந்தீங்க. திரும்பவும் சாயங்காலம் தான் வரேன் என்று சொல்லி தான் போனார். வரவில்லையே. அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்குது குமுதா. விலக்கிட்டு விட்டதே மாமி. அப்பா நாளை தான் வருவார். கிராமத்தில்
என் சித்தப்பா ரொம்பவும் படுத்த படுக்கையா இருக்காராம். சென்னைக்கு அழைத்து வந்து வைத்தியம் செய்தால் உடம்பு தேறும் என்று சொல்கிறாராம். அழைத்து வர போயிருக்கிறார். குமுதாவின் குரல் சித்தவாய் பற்றிய கவலையினால் கரகரத்து விட்டது. ஜானகி அம்மாள் புரண்டு படுத்தாள். அன்றுழந்த செந்தாமரை நினைவூட்டும் அந்த அழகிய யுவதியை சற்று நேரம் இமைக்காமல் பார்த்தவரும் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அவள். குமுதாவின் அந்த நீண்ட கண்கள் யாருடைய வரவையோ எதிர்பார்த்து ஆவலை தேக்கி வைத்திருப்பதை பார்த்தாள். பவள துண்டங்கள் போல் வெற்றியிலையால் சிவந்திருந்த அதரங்கள் 1000 பேச்சுக்களை மொழிய ஆவலுடன் காத்திருப்பதைக் கண்டாள். முத்துப்பற்கள் மோகனை நகை புரிய தயாராக இருந்தன. ஆனால் வரவேண்டியவன் அந்த தீபாவளி அன்று வர ஏதேதோ ஆட்சேபங்களை தெரிவித்திருந்ததை மட்டும் அவள் அறியவில்லை. பாவம், உன் அப்பாவுக்கு இருக்கிற கவலைகள் போதாதென்று இது புது கவலையா வேற? தீபாவளி வரப்போகிறதே, உன் புருஷன் வருவானா இல்லையா? வரும்படிதான் அப்பா கடிதம் போட்டார். அவரை பொறுத்தவரையில் பிறருக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் இங்கே நாங்கள் படுகிற பாட்டில். சித்தப்பாவுக்கு வைத்தியம் செய்ய கொட்டியா கிடக்கிறது. அவரை கேட்டு பாருங்கள், அதற்கு ஏதாவது காரணம் சொல்வார். குமுதா ஆத்திர துணிக்க பேசி ஓயும் வரை ஜானகி அம்மாள் ஏதும் பேசவில்லை. அவரை பொறுத்தவரையில் பிறருக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம்தான் என்கிற வார்த்தைகளை அவள் ஆராய்ந்து பார்த்தாள். பொன்னையும் பொருளையும் சேர்த்து குவித்திருக்கும் தனக்கு கிட்டாத அமைதியும் நிறைவையும் ஏழை தியாகராஜன் எங்கிருந்து பெற்றார்? பிறருக்கு உதவி இருக்கும் மகிழ்ச்சி இருந்துதான் அவள் மன நிறைவை அடைந்திருக்க வேண்டும். ஜன்னலுக்கு வெளியே வானம் நிர்மலாக தெரிந்தது. எண்ணற்ற தாரைகள் பளிச்சிட்டன. தேய்ந்து கொண்டு வந்த ஒரு தினம் மறைந்து போனாலும் அடுத்த நாளே மக்களுக்கு ஒளியை தந்துவிட வேண்டும் என்கின்ற மகத்தான ஆசையுடன் கீற்று போல் வான வீதியில் வந்துவிடும் மதியன் விந்தையை நினைத்து அதையே பார்த்து கொண்டு இருந்தாள் அவள். குமுதா அங்கு நிலவி இருந்த மௌனத்தை கலைத்தாள். என்னை கல்கத்தாவுக்கு அனுப்ப, சித்தப்பாவுக்கு வைத்தியம் செய்ய எல்லாமாக அப்பா உங்களிடம் 1000 ரூபாயாவது கடன் கேட்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தாள். நீங்கள் தான் சமயத்தில் தட்டாமல் கொடுப்பவர்கள். எங்களுக்கு வேற யார் இருக்கிறார்கள் மாமி? நீர் தேங்கியிருந்த தன் கண்களை குமுதாவின் பக்கம் திருப்பி பார்த்த ஜானகி அம்மாள் தள்ளாமையை பொருட்படுத்தாமல் விருட்டுனென எழுந்து இரும்பு பீரோவின் அருகில் சென்று அதை திறந்தாள். ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்து குமுதாவின் அருகில் உட்கார்ந்தாள். குமுதா, இவ்வளவு காலமாக இறந்து கிடந்த என் உள்ளம் இன்று ஒளி பெற்றுவிட்டது. இந்த 1000 ரூபாய் உன் வாழ்க்கையை மலர வைத்து நோயாளி ஒருவரை காப்பாற்றி அவர் குடும்பத்துக்கு உதவினால் அதைவிட எனக்கு வேற எதிலும் ஆனந்தம் கிடையாது. இந்தாமா, இதை வாங்கிக்கொள். அப்பா வந்ததும் உன் கணவனை தீபாவளிக்கு வர சொல்லி எழுத சொல். குமுதா சிலையாக நின்றாள். கடனாக கொடுத்து கடன் பழுவை மேலும் உன் அப்பாவின் தலையில் சுமத்த மாட்டேன். உனக்காக நான் தரும் பரிசு இது. நீ குழந்தை குட்டியோடு கணவனுடன் வாழும் சமயத்தில் என்னை நினைப்பாய் அல்லவா? ஜானகி அம்மாளின் முகத்தில் பழைய கலையும் தேகத்தில் புது தெம்பும் ஊவிட்டாற் போல் இருந்தது. சந்திரனை கண்டு மலரும் குமுதா மலரை போல் குமுதா மலர்ந்த முகத்தில் அவள் எதிரில் நின்றிருந்தாள்.